சற்று நேரத்திற்கு முன்னதாக அதிமுகவினுடைய வேட்பாளராக ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது திமுகவினுடைய சார்பில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக மருது கணேசனுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுகிதாவிடம் கேட்கலாம். சுகிதா, தற்போது அதிமுகவினுடைய சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சில நிமிடங்களிலேயே திமுகவினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது அரசியல் களத்தில் எந்த அளவிற்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? ஆர்கே நகர் இன்றைய பரபரப்பு மட்டுமல்ல, அடுத்த அரசியல் திருப்பு முனையா தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இந்த இடைத்தேர்தல் இருக்க போகிறது. வழக்கமான ஒரு இடைத்தேர்தலாக ஆளும் கட்சிக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த ஆளுங்கட்சிக்கு தான் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாத ஒரு இடைத்தேர்தலாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இரண்டு பிரதான எதிர்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இரண்டு கட்சிகளுமே அடுத்தடுத்து வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்கே நகர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று அது 2,62,200 வாக்காளர்கள் உள்ள மிக சிறிய தொகுதி தான் அது. அதில் பெண் வாக்காளர்கள் 5,000 வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களோட அதிகமாக இருக்கிறாங்க. உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு நாம் அதை எடுத்துக்கலாம். அந்த இடத்தில் இப்போது அஇஅதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரே போட்டியிடுவதாக தற்பொழுது அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பிலும் அவர்களுடைய ஆட்சி மன்ற குழு தேர்வு செய்ததற்கு பிறகு அறிவித்ததையும் நாம பார்த்தோம். அவர்களும் பிரதான எதிரியாக திமுகவை தான் முன்வைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் 2 நாட்களாக பல்வேறு பரிசீலனைக்கு பிறகு தற்பொழுது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மருது கணேஷ் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். அவர் எந்த அளவிற்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறது என்பதை தாண்டி அந்த தொகுதி மக்களுடைய ஒரு ஆளா இருப்பார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக நமக்கு பார்க்க முடிகிறது. அடுத்த கட்டமாக நாம் இதில் இந்த 2 வேட்பாளர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய டெல்லி பயணமும் இன்னைக்கு முக்கிய கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையம் கையில் தான் தற்பொழுது அஇஅதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் கூட்டணி கட்சிகள் யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறார்கள், அதாவது மற்ற கட்சிகள் மக்கள் நல கூட்டணியுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? இப்போது 2 பக்கமுமே, அதாவது அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராகவும் ஆர்கே நகர் தொகுதியுடைய வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிற தினகரன் அவர்கள் அனைத்து கட்சிகளுக்கும், அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், பாஜக, மக்கள் நல கூட்டணி, மதிமுக, தேமுதிக என அனைத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். கடந்த காலங்களில் நடந்ததையெல்லாம் தாண்டி வெளிப்படையா அவரும் அழைப்பு விடுத்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து கட்சிகளுக்கும் அவரும் அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி தோழர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் ஏற்கனவே முன்வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த கட்சிகள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகின்றன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கட்டமாக ஆர்கே நகர் மக்கள் யாரை ஆதரிக்க போகிறார்கள், அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட அது ஒரு விஐபி தொகுதியாக 2-3 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. அதுவும் முதலமைச்சர், அதுவும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய நேரடி அவருடைய தொகுதி அப்படிங்கிற அந்த மக்களுக்கான ஒரு ஈடுபாடும் அது இப்பொழுது களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 வேட்பாளர்களுக்கும் எந்த அளவிற்கு செல்வாக்க செலுத்தும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த மக்களுடைய பிடித்தவர்களாக அல்லது இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் குறைகளை தீர்க்கக்கூடியவர்களாக யார் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை எப்படி நடத்த போகிறது? ஏனென்றால் நேற்றைக்கு முன்தினம் பாஜகவுடைய மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் பணிகள் தொடங்குவதற்கு முன்பே அங்கு பணம் கொடுக்கப்பட ஆரம்பித்து விட்டது பிரதான கட்சிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதையும் நாம் புறம் தள்ளிவிட முடியாது. தமிழக தேர்தல் வரலாற்றில், குறிப்பாக இடைத்தேர்தல் வரலாற்றில் இந்த 2 கட்சிகளுடைய கடந்த கால வரலாறுகள் அப்படி இருந்ததுனால கண்டிப்பாக அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இந்த நேரத்தில் மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் நாம சொல்லணும். கண்டிப்பாக சுகிதா, தற்போதைக்கு இந்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய தற்போதைய கள நிலவரங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் தேவா தற்போது இணைப்பில் இருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தேவா, தற்போதைக்கு திமுகவினுடைய சார்பில் மருது கணேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரு அந்த ஆர்கே நகர் தொகுதியை சேர்ந்தவரா? அவர் திமுகவில் என்ன பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார்? அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்க.
மனோஜ், அதாவது ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுவதற்காக திமுகவினரிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறப்பட்டிருந்தது. 20க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை அளித்த நிலையில் 17 பேர் நேர்காணலுக்கு வந்திருந்தனர். அந்த 17 பேரிடமும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், திமுக பொதுச்செயலாளர் அன்பழகன் நேர்காணல் நடத்தினார். இந்த நிலையில், அதாவது அந்த நேர்காணலின் போது கடந்த முறை ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழன் மற்றும் காமராஜருடைய உறவினரான மயூரி உள்ளிட்ட 17 பேர் அந்த நேர்காணலில் கலந்து கொண்டனர். மேலும் ஆர்கே நகர் தொகுதி முக்கியமான தொகுதியாக இருப்பதன் காரணமாக முன்னதாக அந்த தொகுதியிலே சிம்லா முத்துச்சோழன் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது திமுக சார்பாக வேட்பாளராக ஆர்கே நகர் தொகுதியின் கிழக்கு பகுதி பொறுப்பாளரான மருது கணேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது முதன்முறையாக இந்த தேர்தலிலே, அதாவது சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த தொகுதியிலே ஒரு புது முகத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிமுகமான ஒரு வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழனோ அல்லது காமராஜரின் உறவினர் என்ற அடிப்படையில் மயூரி உள்ளிட்டோர் இருந்தாலும் அந்த தொகுதி, அதாவது முக்கியமான தொகுதியாகவும் இருப்பதன் காரணமாகவும் அந்த தொகுதியில பெறக்கூடிய வெற்றி தான் அடுத்த கட்ட அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதாக திமுக கருதுவதாலும் ஒரு புதுமுகத்தை அந்த தொகுதியிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மட்டுமே இப்பொழுது அவர் கிழக்கு பகுதி, அதாவது ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியின் கிழக்கு பகுதி பொறுப்பாளரான மருது கணேசுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடிமட்ட தொண்டருக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்ற ஒரு கருத்தினை முன்வைப்பதற்காகவும் அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ் தேவா, தற்போது வேட்பாளராக மருது கணேஷ் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் எப்பொழுது தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்? அது தொடர்பான ஏதாவது தகவல்களை திமுக வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்களா? வேட்பாளராக மருது கணேஷ் அறிவிக்கப்பட்ட தகவல் சில நிமிடங்கள் முன்பாக தான் வெளியானது. அவர் ஒரு 11:30 மணி அளவிலே திமுக தலைமையகமான அறிவாலயத்திலே திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஸ்டாலினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அடுத்ததாக எப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வது, அடுத்து என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது குறித்த அறிவிப்புகளை அவர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னதாக இந்த வேட்பாளர் அறிவிப்பிற்கு முன்னதாக நேற்று திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் அறிவாலயத்திலே நடைபெற்றது. நேர்காணல் முடிந்த பிறகு, அதாவது நாளை மறுநாளோ வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என்று ஸ்டாலின் முன்னதாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையிலே நேற்று மாலைக்குள்ளாக வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலேயும் இருந்தது. இந்த கூட்டணி கட்சி தலைவர்களிடத்திலே பல்வேறு ஆலோசனைகளை ஸ்டாலின் பெற்றிருக்கிறார். அவர்களும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து வேட்பாளர், இந்த மாதிரியான வேட்பாளர் அறிவிக்கலாம் என்ற ஒரு முடிவிற்கு அவர் ஸ்டாலின் வந்துள்ளதாகவும், இன்று காலை அந்த அடிப்படையிலே தான் அவர் வேட்பாளரை அறிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த 11:30 மணிக்கு அறிவாலயத்திலே ஸ்டாலினை சந்தித்த பிறகு இந்த வேட்புமனு தாக்கல் மற்றும் பிரச்சாரம், கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரம் உள்ளிட்ட தகவல்கள் வெளியாகலாம். மனோஜ், கண்டிப்பாக தேவா, திமுகவினுடைய சார்பில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக அளித்ததற்கு மிக்க நன்றி தேவா. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுகிதாவிடம் பல்வேறு விவரங்களை கேட்டு பெறலாம். சுகிதா, தற்போதைக்கு திமுகவினுடைய சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு மருது கணேஷ். எந்த ஒரு தேர்தல் போட்டி அப்படின்னாலும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலாக இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலானது பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில். ஆக ஒரு பிரபல்யமானவரை ஒரு வேட்பாளராக அறிவித்தால் ஈஸியா மக்களிடம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை விடுத்துட்டு வேறொரு வித்தியாசமான வியூகத்தை திமுக சார்பில் கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாமா சுகிதா? அவர்கள் இப்பொழுது நமது செய்தியாளர் தேவா சொன்னதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த தொகுதி மக்கள் அல்லது அந்த புதியதாக ஒரு முகத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு, எப்படி கடந்த முறையும் பார்த்தீர்கள் என்றால் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து சிம்லா முத்துச்சோழன் என்பவர் புதியதாகத்தான் அப்போது அறிவிக்கப்பட்டிருந்தார். அது அவ்வளவு மிக அதாவது ஒரு ஜெயலலிதா போன்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கு முன்னால் அறிவிக்கப்படும் பொழுதும் கூட அவர்கள் புதிய ஒருவரை அனைவருக்குமான வாய்ப்பாக அறிவித்ததாகத்தான் அப்போதும் சொல்லப்பட்டது. இப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் இவர் அதிமுகவிலிருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே 99-2004 அந்த பொது தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் மக்களவை தொகுதியில் அவர் பெரிய குளத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனால் மக்களுக்கு தெரிந்த ஒருவர். தற்பொழுது மீண்டும் அஇஅதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். இப்பொழுது தொடர்ந்து ஊடகங்கள்ல தினமும் செய்தியாளர்கள்
செய்தியாளர்கள் சந்திப்பிலும் தனது அறிக்கையின் மூலமாக மற்ற கட்சிகளோடும் தொடர்ந்து ஒரு இப்பொழுது இருக்கக்கூடிய அளவில் அவர் ஒரு தெரிந்த முகமாக இருக்கிறார். இந்த இருவருக்குமான தனிநபர் போட்டி அப்படிங்கிறத தாண்டி இரண்டு கட்சிகளாகத்தான் இதை நாம் இப்போது பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான ஒரு கட்சிக்கான ஒரு பலம், அவர்களுடைய 89 எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சியாக இப்பொழுது இருப்பது என்ற பலத்தை முன்வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது. இதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேரடியாக அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இல்லாத காலகட்டத்தில் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல், அதனால் இந்த தேர்தல் ஒரு அக்னி பரீட்சையாக அவருக்கு இருக்கும். அதே போன்றுதான் இந்த பக்கம் அதிமுகவை எடுத்துக்கொண்டோம் என்றால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இப்பொழுது நடக்கக்கூடிய புதிய ஒரு கட்சியுடைய தலைமை, அதாவது பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது சிறையில் இருந்தாலும் அவருடைய இடத்திலிருந்து துணை பொதுச் செயலாளராக அனைத்து பணிகளையும் தினகரன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக எங்களுடையது என்றும் அந்த இரட்டை இலை சின்னம் தனக்கென்றும் தற்பொழுது மதியம் தேர்தல் ஆணையர் நஜீம் சைதியை சந்தித்து தனக்கு உரிமை கோர இருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இரண்டு தரப்பிலிருந்தும் விளக்கம் கேட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இரண்டு கட்சி பிரதானமாக பழம்பெரும் கட்சியாக இரண்டு கட்சிகள் இருந்தாலும் ஒரு புதிய தலைமையில் புதிய ஒரு சூழல், அரசியல் கள சூழலில் இரண்டு பேரும் தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பதை தான் இந்த இடத்துல நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படியாக பார்க்கும் பட்சத்தில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு கட்சி செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது என பல சவால்களில் அவருக்கும் இது அக்னி பரீட்சையாக இருக்கும் என்று சொல்லலாம். இதற்கு இடையில் பாஜகவுடைய ரோல் அப்படிங்கிறதையும் நாம கண்டிப்பாக இதுல கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தற்பொழுது 5 மாநில தேர்தலில் முறையாக வெற்றி பெற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது நிரூபிக்கக்கூடிய மணிப்பூர், கோவா போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இதற்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் நினைத்துவிட முடியாது. ஏனென்றால் திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர் போன்ற இடைத்தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது அப்ப மக்கள் நல கூட்டணி தேர்தலை புறக்கணித்தார்கள். தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை எல்லாம் தாண்டி பாஜக 3வது இடத்திற்கு வந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது. சொற்ப வாக்குகள் அந்த 3 இடைத்தேர்தலில் அவங்க வாங்கியது ரொம்ப 3 தொகுதிகளில் வாங்கியது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்று. ஸோ அவங்க இப்ப பாஜக இதுல எப்படி ரோல் பிளே செய்ய போகிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் தீபாவையும் இந்த நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவைன்னு ஒரு பேரவையை ஆரம்பித்திருக்கிறார். அவர் அதன் மூலமாக தான் போட்டியிட போவேன்னு முத நாள் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தான் தேர்தலில் ஆர்கே நகர்ல போட்டியிடுவேன், அந்த மக்கள் என்ன விரும்புறாங்க, அவங்க கேட்கறதுனால தான் நான் போட்டியிடுறேன்னு அவர் செய்தியாளர்கள்ட்ட பேட்டி அளித்திருக்கிறார். அப்படியான ஒரு சூழலில் அவர் தனியாக போட்டியிட போகிறாரா, இல்ல இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாரா, இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா எப்படி வேணாலும் இடையில் மாறக்கூடிய ஒன்று. அல்லது பாஜக தனியாக வேட்பாளரை நிறுத்த போகிறதா, இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒன்றுக்கு ஆதரவு தரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதற்கு முன்பு இடைத்தேர்தல், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் நின்ற போது 2015 பார்த்தீர்கள் என்றால் சிபிஐ இருந்து இந்திய கம்யூனிஸ்டில் இருந்து சி மகேந்திரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அந்த சூழ்நிலையில இந்த தடவை இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரை நிறுத்த போதா, மக்கள் நல கூட்டணி எல்லாம் சேர்ந்து நிறுத்த போறாங்களா, இல்ல தனியாக இதுலயுமே பிளவு வேறு கருத்து வேறுபாடு வரப்போகிறதா, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் வேற ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க போறாங்களாங்கிறது ஒரு கேள்வி. தேமுதிகவுடைய ரோல் என்ன, அவங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, இல்ல அவங்களே நிக்க வைக்க போறாங்களா வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பாமக போன்ற கட்சிகள் நிற்கவில்லை என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றன. அதனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மனோஜ், கண்டிப்பாக சுகிதா, நீங்கள் சொன்னதை போலவே இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களமானது தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் தான் அங்கு என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுகிதா.